தெரிதல். இந்த மந்திரம்னா இப்ப நம்ம சொன்னோம்ல, இப்ப வண்டி அந்த ரீயிங் எப்படி வந்ததுன்னா அந்த வண்டினுடைய ரீங்காரம் வந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு மந்திரத்தினுடைய ஆதாரம் எங்க இருக்குங்கிறத அவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டார், படிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த படிச்சு அந்த ஞானமா அவருக்கு உள்ள போய் உட்கார்ந்துருச்சு. அப்ப இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க சொல்ல அந்த இடத்துக்கு நாரத மகரிஷி வரார். என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே, இது மாதிரி நாங்க 2 பேருமே தேவியோடைய அம்பா லலிதா பரமேஸ்வரிய தரிசனத்துக்காக மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சோம். ஆனா எங்களுக்கு தேவி தரிசனம் கிடைக்கல. ஒருத்தருக்கு மந்திரம் சித்தி ஆயிடுச்சு, இன்னொருத்தருக்கு மந்திர த்ரிக் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்றார். சரி, அப்ப நாரதர் இந்த இடத்துல நிறுத்தி ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னன்னா, சூரிய குலத்துல பிறந்த துர்வாசித்துங்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அப்படி அந்த துர்வாசித்து ராஜாக்கு 2 மனைவிகள், மனோரம்பை, லீலாவதி. இந்த மனோரம்பை, லீலாவதி இந்த 2 மனைவிகளும் திருமணம் செய்தக்கப்புறம் ஓராண்டுக்கு அப்புறம் மனோரம்பை ஒரு ஆண் வாரிசை ஈன்றெடுக்கிறாங்க. அவங்க பேரு சுதர்சனன். 1 மாதம் கழித்து லீலாவதி ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறாங்க. அந்த பிள்ளையின் பெயர் சத்ராஜித். இப்ப இந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 2 மனைவியை திருமணம் பண்ணி 2 பேருக்குமே குழந்தை பாக்கியம், 2மே ஆண் வாரிசு. அதனால ரொம்ப சந்தோஷத்துல ஊரெங்கும் விழாக்கள் எடுக்க சொல்லி அவர் உத்தரவிட விழாவும் கொண்டாடுறாங்க. இந்த பசங்களுக்கு ஒரு 9 வயசு 8 வயசு அப்படி இருக்க சொல்ல ஊர் மக்கள், அந்த நாட்டினுடைய மக்கள் ராஜாவுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. எங்க ஊர்ல ஒரே காட்டு விலங்கினுடைய அபாயகரமான விலங்கினுடைய தாக்கங்கள் அதிகம் இருக்கு, ராஜாவாக்கு நீங்க சரி செய்து தரணும்னு. ராஜா வேட்டைக்கு போயிட்டு வேட்டையாட சொல்ல ஒரு சிங்கம் தாக்கி தூர்வாசித்து இறந்துடுறார். அப்ப இந்த தூர்வாசித்து இறந்ததுக்கு அப்புறம் மனோரம்பையோடைய அப்பா அவந்தி நாட்டினுடைய ராஜா அவருடைய ஒரு பக்கமாகவும், லீலாவதியோடைய அப்பா யதாஜித்